கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. சலாம்னா அருள், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஜின்னுங்கிற ஒரு அத்தியாயம் 72வது வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தையில 72வது அத்தியாயம் ஜின்னுங்கிற அத்தியாயத்தை படிச்சுட்டு வந்தோம். அப்ப அதுல ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ், அடுத்தது ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை. இது நம்ம ரொம்ப சிந்திக்க வச்சிருச்சு. இது ஆல்ரெடி நான் 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். பேசியிருக்கோன்னா யூடியூப்ல பேசல. ஜென்ரலா சில கருத்துக்களை எடுத்து நம்ம ஃபேஸ்புக்லாம் போட்டிருக்கோம். அப்ப இந்த ஒரு எழுத்து என்ன அப்படின்னா, தமிழ்ல இழு. தமிழ்ல இந்த எழுத்து இழு. மீமு மா மா இருக்கு பார்த்தீங்கன்னா, மாக்கு இந்த இழு. இந்த இருக்கு பாருங்க, இந்த எழுத்து, இந்த இந்த எழுத்து, இந்த இழு. இந்த எழுத்து தமிழ்ல இருக்குது பார்த்தீங்களா? இந்த எழுத்து ஒரு ஒரு அதிசயமான எழுத்து. ஆழமான கருத்து உடைய எழுத்து. அதே மாதிரி அரபுல இந்த இல்லு, சாது லாது, லாதும்பாங்க பாருங்க, இந்த எழுத்து. அப்ப தமிழுக்கும் அரபுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த எழுத்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குது. இந்த தமிழ் எழுத்தும் இந்த அரபு எழுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு என்பதை நமக்கு ஒரு ஆதாரமா கொடுக்குது. இந்த ஆதாரமா கொடுக்கும்போது இந்த ஒரு எழுத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு இப்ப நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டு வரோம் பாருங்க, ஒரு வார்த்தை பறையர், பறையன். இப்ப இந்த வார்த்தையை பார்த்தோம்னா தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தாழ்ந்த ஜாதி இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இது மனுஷனுடைய வார்த்தை. அதாவது பறை, பறையர் அப்படிங்கிறதுலாம் மனிதன் அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறான். இப்ப இந்த பறை அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. பறை ஒரு சென்டென்ஸ். பானா ரை, பெரிய ரை, பறை. இந்த பறை என்பதற்கு மனிதன் கொடுத்த டெபினிஷன், தி டிஃபைன் பறை. பறைனா என்ன அப்படிங்கும் போது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாருங்க, இப்படி தட்டுறதுதான் பறை. இதை தட்டுறவங்களை கொண்டு பறையர், பறையன், பறையர்ங்கிறாங்க. ஆக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை நம்ம தட்டுறதால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பறை, இது பேர் பறை. இதை அடிப்பதனால் பறையர்னு வருது. அதே மாதிரி இது ஒரு விளக்கம், டிஃபைன். இது மனுஷன் கொடுக்குது. இன்னொரு விளக்கம் என்னன்னா, பரன். பானா சின்ன ராணா, பாராயின் பரன். அப்ப இந்த பரன்னா என்னன்னா, பரம்பரையை குறிக்கும். ஆதி, நமக்கு முன்னோர்கள் ஆதி. இதைத்தான் சொல்லுவோம் ஆதி திராவிடர்கள். ஆதி மனிதன் ஆதி திராவிடர்கள். அப்ப பறை என்பதற்கு டெபினிஷன் மனுஷன் கொடுக்குறது என்னன்னா, தட்டுறது. இந்த பறை இந்த அரபியில பாத்தீங்கன்னா கூட, அரபு உலகத்துல இந்த பாட்டுலாம் பாடுவாங்க. இந்த மாதிரிதான் ஒரு ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு தட்டுவாங்க. அப்ப அங்கேயும் தட்டுறது, இங்கேயும் தட்டுறது. இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தட்டுறதால பறை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பறை, தட்டுவதால பறையர். அந்த இரு போல இன்னும் போலாம், பறையர் பறையன்கிறாங்க. அப்ப இது யாருடைய கருத்துன்னா, மனுஷனுடைய டெபினிஷன். இப்ப இந்த மனுஷன் இந்த இந்த பறையர்ங்கிற வார்த்தையை ஒரு தாழ்ந்த மாதிரியாகவும், தாழ்ந்த வார்த்தையாகவும், கொஞ்சம் தகாதவர்கள் மாதிரியாகவும் ஒதுக்கி இருக்கிற சமுதாயமா சொல்றாங்க. இது மனிதனுடைய பார்வை. அப்ப பறைக்கு மனிதன் கொடுக்கிற டெபினேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றான். அடுத்தது தன்னுடைய ஒரு டெபினேஷன்ல இந்த மாதிரி மக்கள் தான் தாழ்ந்து வருங்கிறான். இப்ப இது மனிதனுடைய பார்வை. இறைவனுடைய பார்வையில பறைனா என்ன, அதையும் பார்க்கணும். மனுஷனுடைய பாட்டு, மனுஷன் உயர்ந்த புத்தி இருந்தா உயர்ந்த எண்ணத்துல போவான், தாழ்ந்த புத்தி இருந்தா தாழ்ந்த இடத்துல தான் போவான். எண்ணம் உதிக்கிறது பொறுத்தான். உயர்ந்த எண்ணம் வந்தா உயர்ந்த அர்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க, தாழ்ந்த எண்ணம் வந்தா தாழ்ந்ததுல தான் போவான். இது மனுஷனுடைய இயல்பு, மனுஷன் கொடுத்த டெபினிஷன். இப்ப இந்த பறை என்பதற்கு இறைவன் கொடுத்த டெபினிஷன் என்ன, நம்ம இறைவன்ட்டே இருக்கலாம். டிஃபைன் பறை. பறைனா என்ன சொல்லு அப்படின்னா, இறைவன் நம்மகிட்ட பேசலாம், நம்மகிட்ட சொல்றான். அவங்களோட சொல்றதும் இல்லை, அந்த கித்தாபுல, அவனுடைய கித்தாபில் தாலிக்கல் கித்தாப், அந்த கித்தாபில் அந்த எழுத்தை பதிய வச்சிருக்கான், அந்த மீனிங்கே பதிய வச்சிருக்கான். அதுக்கு ஆதாரமும் இறை தூதர்களையும் கொடுத்துருக்கான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைக்கு நம்ம போறோம் பாருங்க. இந்த பறை அப்படிங்கிறதுக்கு அரபு வார்த்தையில, அரபு வார்த்தையில இந்த ரூட் வேர்டு நப,
பறை நப நபகனா ரிசீவிங் அண்ட் டெலிவரி. ஒரு செய்தியை வாங்குவது, அதே செய்தி திருப்பி கொடுப்பது. பறை அப்படிங்கிறதுக்கு தமிழ் பறை. அதை ஆண்டவன்ட்ட ஆண்டவன் சொல்றான் நப நப என்பது வந்து ரிசீவிங் த மெசேஜ் அண்ட் டெலிவரிங் த மெசேஜ். கூட்டல் குறைத்தல் இல்லாம எதை கேட்டியோ அதை சொல்வது, அதை பரப்புவது. பரப்புவது பறை, பரப்புவது. அப்ப ரிசீவிங் அண்ட் டெலிவரிங், ஒரு செய்தியை வாங்கி கொண்டு அதை வெளியே சொல்றது. இப்ப நியூஸ் படிக்கிறாங்க பாருங்க. இப்ப நியூஸ் படிக்கும்போது கவர்மெண்ட் நியூஸ் படிக்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து நியூஸை வாங்கி அதை படிப்பாங்க. அது பறை, பரப்புதல். இப்ப இதுக்கு வந்து அரபு வந்து நப, அதான் நபின்னு வருது. நபியும் அதுதான் வருது. இப்ப இந்த பறையை பார்ப்போம். இப்ப ரிசீவிங் அண்ட் டெலிவரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் பறை. அந்த பறை சொல்ற வார்த்தைக்கு யாருன்னா பறையர், பறையர். இந்த இன்னும் வைக்கலாம், இன்னும் வைக்கலாம். இப்ப நான் யாரு? இந்த வார்த்தையை வந்து இறைவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் யாருன்னா பறையன், பறையர். இப்ப நான் வந்து பறையர் தான். அப்ப எந்த அளவுக்கு இறைவன் வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துறான் பாருங்க அந்த ஒரு வார்த்தைக்கு. அந்த வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை. அந்த தமிழ் வார்த்தைக்கு வந்து அரபு வார்த்தை எடுக்கிறோம். அப்ப அது நபகுது. நபக பறை. இந்த நபக பறை என்பதுக்குன்னா நபக, இந்த நபக என்பது வாங்கி சொல்லுதல், ரிசீவிங் டெலிவரி. பறை என்பதும் பரப்புதல், சொல்லுதல். எதை சொல்லுதல்? வாங்கிய செய்தி சொல்லுதல். இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, நடைமுறை உதாரணம் இன்னைக்கு நடைமுறையில இருக்குது. அதாவது வந்து பிலால் ரலியல்லாஹு ஒரு வந்து தாழ்த்தப்பட்டவங்க நம்ம சொல்லுவாங்க. அவங்க வந்து அரபில கருப்பு அரபி. அந்த கருப்பு அரபின்னா இப்ப அமெரிக்கான வெள்ளத்தோளும் கருப்பு தோல். அப்ப அந்த கருப்பு தோல்லாம் அப்படி இப்படிமா. அப்ப அந்த மாதிரி ஒரு பிலால வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதர் அழைக்கிறாங்க. பிலாலை இங்க வாங்க, வந்து அழைப்பு செய்தியை கொடுங்கள், இறைவன் பக்கம் வாருங்கள் என்ற செய்தியை, அந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் பறை பண்ணுங்கள், அழையுங்கள். அப்ப அழையுங்கள்ங்கிற வார்த்தை வந்து பறை. அப்ப அதனாலதான் அந்த தாழ்ந்த மக்கள் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம டிஃபைன்ல. அப்ப இறைவனுடைய டிஃபைன்ல வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வச்சு இறைவன் வேலை வாங்குறான். அவரை அழைச்சு இந்த செய்தியை சொல்லும் போது அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சியம் சொல்கிறேன். அஷ்ஹது, நான் டிக்ளேர், நான் சாட்சியம் சொல்கிறேன். அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த லாகு, இலாஹின்னாஸ், மனிதனுடைய லாகு உயர்ந்தவன். இலாஹின்னாஸ் கடைசி அத்தியாயம். இலாஹின்னாஸ், மனிதனுடைய லாகு உயர்ந்தவன். அப்ப அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் மிக உயர்ந்தவன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒருவன் என்பதை சாட்சி சொல்கிறேன். இந்த தூதர், இந்த முகமது நபி இறை செய்தி ஏற்றுக்கொண்டாரே, அதை நமக்கு டெலிவரி பண்ணாரே, அந்த இறை தூதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் நான் சாட்சி சொல்றேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது, நிச்சயமா இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் பறைசாற்றுகிறேன், நான் சொல்கிறேன். பறையிற, பறையிற அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்லிட்டு ஐயால சலா, இறைவன் பக்கம் வாருங்கள், இறை செய்தியின் பக்கம் வாருங்கள். அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக விரைந்து வாருங்கள். ஐயால சலா, இந்த இறை வணக்கம், திக்ர் வணக்கம், இறைவனை நினைவு கூறுவன் பக்கம் வாருங்கள். ஐயால ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். இதான் வெற்றி. இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை? வெற்றியின் வார்த்தை. அப்போ உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது, உலக செய்தியில உத்தமமான செய்தி இருக்குது. அந்த உயர்ந்த செய்தியை கொடுத்தது யாரு? இறைவன். அந்த இறைவன் கொடுத்த செய்தி, அந்த செய்தி வெற்றி செய்தி. ஐயால ஃபலா, ஐயால சலா, ஐயால ஃபலா, வெற்றியின் பக்கம் பாருங்கள்.
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு லாகு இல்லை. லா இலாஹா, இலாஹு இல்லை. இல்லல்லா, அந்த லாகுவை தவிர. நீ லாகுன்னு வைக்கிறியே, அந்த லாகு வணக்கத்துக்குரியவில்லை. அல்லாஹ், அல்லாஹ் மென்ஷன் பண்றான் பாரு, அந்த அல்லாஹ், வானத்தையும் பூமியும் படைத்தவனே, அந்த அல்லாஹ் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் லாகு. அந்த அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக, பறைசாற்றக்கூடிய மக்களாக இந்த செய்தியை கேட்டு இறைவன் பக்கம் வாருங்கள் என்று அந்த அழைப்பு. அதாவது பாங்க சொல்லுங்க பாருங்க, பள்ளியா சொன்னீங்க 5 டைம்ஸ் பறைதல். அதான் பறைதல். இப்ப இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த அரபு வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் ஒரு ஆள் சொல்றாரு ரெட்ட புள்ளங்கிறாரு. அரபியும் தமிழும் நான் சொல்ல, அவரு ஒரு தமிழ் ஒரு பேராசிரியர், நல்லா ஆய்வு பண்றாரு. இப்ப பேராசிரியர்னா தமிழ் நல்லா படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி கூட வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி குரான் நல்லா படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி கூட வாங்கியிருப்பாங்க. ஆனா மேலோட்டமா குரானை படிப்பாங்க. சிந்திக்கிறாங்க. அப்பலா எத்தபுல் குரான், இந்த குரானை நீ சிந்திக்க மாட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து பேசுவோம். வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து பேசும்போது இந்த வார்த்தை எப்படி வந்தது, இந்த 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 எழுத்து எப்படி வந்தது, இந்த எழுத்து எங்கிருந்து கிடைக்கப்பட்டது, இந்த எழுத்தினுடைய ஆரிஜின் என்ன, இந்த வார்த்தையினுடைய டெஃபினேஷன் என்ன, இந்த வார்த்தையினுடைய மனிதனுடைய டெஃபினேஷன் என்ன, இந்த வார்த்தைக்கு இறைவனுடைய டெஃபினேஷன் என்னன்னு அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கத்தான் இதான் ஆய்வு. இதுல பெரிய மக்கள்லாம் நிறைய மக்கள்லாம் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் வந்து இதை படிக்கிறேன், இப்ப நான் சொல்றேன்னா இது என்னோட ஹோம்ஒர்க் தான். அப்ப நான் தனியா சொல்ல, எல்லா மக்களுடைய இந்த அறிஞர் பெருமக்களுடைய இதை நேரா போய் பார்க்கிறேன், அவங்கள்ட்ட கேட்கிறேன். கேட்டு இப்ப நான் புரிந்து கொண்டது இந்த வார்த்தை தான். இந்த ஒரு சொல்ற இந்த ஒரு ஒரு எழுத்து இருக்கு பாருங்க, இந்த இழு மானா மீனா இழுங்கிற வந்து இந்த மீமும் இந்த மானாவும் இந்த லாது சாதுக்கு பிறகு லாது வருது, லாது தோல் லோன்லாம் படிக்கிற பாருங்க அரபு எழுத்து. இந்த ரெண்டும் ரெட்ட புள்ள. இப்ப அரபுகாரன் கேட்டீங்கன்னா இந்த இல்லு உலகத்திலே எங்கள்கிட்ட தான் இந்த ஒரு வார்த்தை இருக்குமா. இத பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு சொல்றாங்க உலகத்திலே தமிழ்ல தான் இந்த வார்த்தை இருக்குது. அப்ப இந்த இல்லுக்கும் சம்பந்தம் இருப்பது என்பது இன்னைக்கு ஆய்வாளர் சொல்லி சொல்றாங்க. இதை வச்சுதான் இது வந்துச்சு, இதை வச்சுதான் இதை வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல மொழி, செம்மொழி, மக்களிடம் வந்து பேசக்கூடிய மொழி செம்மொழினா இன்னைக்கு அதிகமான கோடிக்கணக்கான மக்கள் வந்து புரிஞ்சோ புரியாம பேசுற ஒரு வார்த்தை, ஒரு மொழி அரபு மொழி. அது தமிழ் மொழி. அப்ப அரபு மொழிக்கு வந்து காலங்கள் என்ன, அதனுடைய ஆயுள் என்ன என்று எனக்கு சரியா தெரியாது. அது படிச்சவங்க ஆய்வு பண்ணணும் கேட்கணும். இன்ஷால்லா அதையும் ஆய்வு பண்ணுவோம். ஆனா தமிழுக்கு ஆய்வு வயசை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கீழடியை பாத்தீங்கன்னா 3500 வருஷம், தமிழ் 3000 வருஷம். இப்ப முதலமைச்சர் இருந்தார் பாருங்க நம்ம ஸ்டாலின், அவர் கூட சொன்னார் இரும்ப வந்து தமிழன் தான் கண்டுபிடிச்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வருஷத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளும் தேவைப்படுது. அப்ப ஒவ்வொரு பொருளும் தேவைப்படும் போது அந்த பொருள் தமிழை கொண்டு தமிழ் எழுத்தை கொண்டு வருதுன்றதால அந்த இயர் தெரியுது. அப்ப இது மட்டும் இல்லாம பூம்புகாரனுடைய அந்த வரலாற்றை எடுக்கும்போது அது 7000 8000 போகுது. அப்ப இப்படி போகும்போது அரபு எஜிப்துல ஒரு பெருமையில ஒருத்தர் போய் அவரு தமிழ் எழுதினாரு. அது எத்தனை ஆண்டுன்னு தெரியல. இப்ப தமிழுக்கு வந்து செம்மொழி என்றால் மக்களிடம் புழக்கத்துல இருக்கணும், அது உயிரோடு இருக்கணும், அது இலக்கணம் இருக்கணும், இலக்கியம் இருக்கணும். அதே மாதிரி மக்களோட பேசக்கூடிய மொழி இன்னைக்கு அரபு மொழி இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, இன்னைக்கு உயிரோட இருக்குது. பல மொழிகள் இருக்கிறாங்க. அந்த மொழிகளுக்கு உயர்ந்த மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா பழக்க வழக்கத்துல இருக்கணும். அந்த பழக்க வழக்கத்துல இருக்கும் போது அது அது வந்து கிராமர்ல இருக்கணும், இலக்கண இலக்கியம் இருக்கணும். அது வந்து பல மக்களால பேசப்படணும். அது இன்னைக்கு நடைமுறையில உயிரோட இருக்கணும். அப்படி உயிரோட இருக்கிற மொழியில பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்த 2 மொழியும் வந்து மக்களோட மக்கள் பிணைந்து இருக்குது. அப்படி பிணைந்து இருக்கிற இந்த 2 மொழியும் ஒரு ஜாயிண்ட்ல வந்து சேருது அப்படின்னு இன்னைக்கு ஆய்வாளர்லாம் பேசுறாங்க. அப்ப இந்த ஜின்னுங்கிற அத்தியாயத்தை அப்புறம் பார்ப்போம். ஆனா இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு 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 அதிர்ச்சி மட்டும் அப்படி எனக்கு சில்லரிச்சிருச்சு. அப்ப இந்த பறை என்பத வார்த்தை வந்து அரபுல எடுத்தீங்கன்னாக்கா அந்தஸ்து உள்ள வார்த்தை ஆகுது. உயர்ந்த அந்தஸ்து.
அப்ப உயர்ந்த அந்தஸ்து போது அல்லாஹ் சொல்றா கண்ணியம் எனக்கு உரியதுங்க. அல்லாஹ் சொல்றான் கண்ணியம் என்ற வார்த்தை எனக்கு உரியது. திருப்பி அல்லாஹ் சொல்றான் இந்த கண்ணியம் என்ற வார்த்தை என்னுடைய தூதர் நபிக்கு இருக்குது. நபக எடுத்து சொல்லக்கூடிய நபிக்கு இருக்குது. ஆனா எல்லா நபியாரும் முடியாது. இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்தான் நபி. நபக செய்தியை சொன்னாலும் அந்த செய்தியை சொல்லக்கூடிய இறை செய்தியை சொல்லக்கூடியதும் நபி. எல்லாரும் நபியாட முடியாது. அப்ப இந்த நபியை அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய தாய்மொழியில் உங்களுடைய மொழியில் உங்களிடம் வாழ்ந்தவர் உங்களுடைய நண்பர் அந்த மொழிக்கு சொந்தக்காரராகிய உங்களுடைய சமுதாயத்திலிருந்து உங்க மொழியிலிருந்து உங்களிடமிருந்து ஒரு தூதரை நான் தேர்ந்தெடுத்து அவருக்கு நபி என்ற பட்டத்தை கொடுக்கிறேன், அவருக்கு ரசூல் என்ற பட்டத்தை கொடுக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த மக்களையும் மொழியில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நபி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். அப்ப நபி என்ற வார்த்தை எதுல வச்சு நப எடுத்துரைத்தவர். ஆனா நபிங்கிற பட்டம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறை செய்தியை சொல்பவர்களுக்கு பேர் பறையர், பரப்புவர் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவன் சொல்றான் வார்த்தை, ஆனா இறைவன் சொல்றான் இந்த வார்த்தையை சொல்பவர்களுக்கு பேரு பறையர், பறையன் அப்படின்னு சொல்றான். அப்போ உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. அப்ப இறைவன் சொல்றான் கண்ணியம் என்பது எனக்கு உரியது, இந்த கண்ணியம் என்பது என்னுடைய இறை தூதருக்கு உரியது. அதே கண்ணியம் என்பது என்னுடைய அடியான் என்னை யார் ஏற்றுக்கொண்டானோ, என்னுடைய வேதத்தை யார் ஏற்றுக்கொண்டானோ, என்னுடைய தூதர் மலக்குகளை யார் ஏற்றுக்கொண்டானோ, என்னுடைய வேதங்களை யார் ஏற்றுக்கொண்டானோ, தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொண்டானோ அவன் கண்ணியத்துக்குரியவன். இந்த கண்ணியத்துக்கு உரியவர்கள் தான் பறையர், பரப்புவர்கள். இன்னைக்கு தாவா பண்றவனா என்ன இந்த விஷயம் தான். இன்னைக்கு பள்ளியாசுல பாங்கு சொல்றவங்கன்னா பறைகள் தான். இப்படித்தான் நம்ம எடுக்கும் போது இந்த வார்த்தை நமக்கு ஒரு மாதிரியா இருந்தா இறைவன் உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு வைக்கிறான், உயர்ந்த அந்தஸ்துல வைக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு பள்ளியாசுல பாங்கு சொல்லும் போது உழுந்தடிச்சு விடுவாங்க. நான் சொல்றேன் அக்கா, நான் சொல்றேம்மா. சில பேர் மோதினால அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இருப்பினும் அந்த பாங்குல அவ்வளவு பறக்கத்து இருக்குது, அவ்வளவு நமக்கு நன்மைகள் இருக்குது. போட்டா போட்டி போட்டுக்கொண்டு அந்த செய்வாங்க. அப்ப பாங்கு சொல்றவங்க என்ன செய்றாங்க, நபக பரப்புறார்கள், பறைகிறார்கள், சொல்கிறார்கள், எடுத்து பேசுகிறார்கள், அழைக்கிறார்கள். இதான் பறையர். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை வச்சு இந்த எழுத்தையும் வச்சு அரபுக்கும் தமிழுக்கும் கனெக்ஷன் உண்டு என்பதை நாம புரிஞ்சு மேலும் நம்ம விளங்கக்கூடிய தன்மையை, விளங்கக்கூடிய விளக்கத்தை இன்னும் சில ஆய்வு உள்ள மக்கள்கிட்ட நாம அணுகி இதனுடைய அர்த்தத்தை இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்யறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.